எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இட்ஸ் வாவ் ஹோம். இன்னைக்கு நம்ம ஒரு குக்கிங் vlog தான் பார்க்க போகிறோம். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, ஸோ சாமிக்கு பிரசாதம் வைக்கலான்னு டக்குன்னு தோணுச்சு. அதனால நம்ம டக்குன்னு செஞ்சிடலாமா? இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோன்னா ஆட்டா பாயாசம். ஓகே, இதுக்கு தேவையான பொருள்லாம் நான் ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன். தேவையான அளவுக்கு பால், இது வந்து ஹோம்மேட் கீ, நெய் தெரியுதா? இது கோதுமை மாவு, முந்திரி, நம்ம வந்து பாதாம் இருந்தால் பாதாமும் சேர்த்துக்கலாம். அப்புறம் தேவையான அளவு சர்க்கரை. சரி, இப்போ நம்ம செய்யலாமா? இப்போ அடுப்பில் பாத்திரம் வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கிற நெய்யை ஊற்ற போகிறோம். நெய் சூடானதும் நம்ம எடுத்து வச்சிருக்கிற கோதுமை மாவை சேர்க்க போகிறோம். நம்ம நல்லா இந்த கோதுமை மாவு ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்க போகிறோம். அதுக்கப்புறமா நம்ம பால் சேர்க்கணும். இது நம்மளோட சேனலில் ஃபர்ஸ்ட் வீடியோ. ஸோ ஃபர்ஸ்ட் வீடியோவை நல்லா ஸ்வீட்டாக ஸ்டார்ட் பண்ணலான்றனால இன்றைக்கி ஆட்டா பாயாசம். அதோட இன்றைக்கி வெள்ளிக்கிழமை இல்லையா, அதனால் சாமிக்கும் இதை வச்சு கும்பிட்டு நம்ம நல்லா மங்களகரமாக நம்ம சேனலை ஸ்டார்ட் பண்ணுறோம். இது வரைக்கும் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா நமக்கு மாவு ஸ்மெல்லாம் போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நமக்கு தேவையான அளவுக்கு பால் சேர்க்க போகிறோம். இதுக்கப்புறம் நம்ம கை விடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா கெட்டிப்பட்டுரும். அதனால் நம்ம கை விடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கிறோம். பால் கொஞ்சம் நிறையாவே விட்டுக்கோங்க, ஏன்னா பால் நம்ம விட்ட உடனே இது வந்து சீக்கிரமாக உறிஞ்சி சீக்கிரமாக கெட்டிப்பட்டுருது. அதனால் பால் கொஞ்சம் நிறையவே விட்டுட்டோன்னா இந்த மாதிரி கொஞ்சம் ஹல்வா பதத்தில் வருது. ஆக்சுவலி இது ஹல்வாவா பாயாசமானு எனக்கே தெரியல. அவுட்லுக் வந்த பிறகு தான் தெரியும். அவுட்புட் வந்த பிறகு தான் தெரியும். ஏன்னா இதுவும் என்னோடய ஃபஸ்ட் வீடியோ மாதிரி இதுவும் என்னோடய ஃபஸ்ட்டு ட்ரை ஆட்டா பாயாசம். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் செய்கிறேன், அதனால் கொஞ்சம் சொதப்பல்கள்லாம் இருக்கும். பார்ப்போம் அவுட்புட் எப்படி வருதுன்ட்டு. ஓகே, இந்த டைம் நம்ம வந்துட்டு தேவையான அளவுக்கு சர்க்கரை, சுகர் சேர்க்க போகிறோம். சுகர் சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சம் இலகும், அதனால் இது வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சியில் வந்துரும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். பார்க்க நல்லா அழகாக தான் இருக்குது. ஓகே, டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம செஞ்சு முடிச்சுக்கலாம். ஓகே, நம்ம ஆட்டா பாயாசம் ரெடி. இப்போ நம்ம கடைசியாக நம்ம இந்த முந்திரி பருப்பெல்லாம் சேர்த்துக்கலாம். நிறைய பேர் வந்து நெய்யில் வறுத்து சேர்ப்பீங்க. எனக்கு நெய்யில் வறுத்து சேர்க்கறது பிடிக்காது, எனக்கு மட்டும். அதனால நான் இப்படி சும்மாவே சேர்க்க போகிறேன். நம்ம இது பாதாம், பிஸ்தா எல்லாமே நம்ம வந்து சேர்த்துக்கலாம். ஓகே, நம்ம இது கொஞ்சம் இது போட்டுக்கலாம். ஓகே, நம்ம ஆட்டா பாயாசம் ரெடி. இதுக்கு மேலே நம்ம கிண்டிகிட்டே இருந்தால் ஆல்ரெடி களி மாதிரி தான் இருக்குது, பாயாசம் மாதிரி தெரில. சரி, ஓகே, பார்ப்போம். இதை வந்து 2 டைப்பாக நம்ம வந்து சாப்பிடலாம். ஒன்று இப்படி நல்லா சுட சுட பாயாசம் மாதிரி, இன்னொன்று வந்து ஃப்ரிட்ஜில் வச்சும் சாப்பிடலாம். சரி, ஓகே, நம்ம ரெண்டையுமே நம்ம ட்ரை பண்ணிடலாம். இப்போதைக்கு சாமிக்கு படைக்க நம்ம இப்படி சுட சுட படைச்சிடலாம். ஓகே, நம்ம ஆட்டா பாயாசம் ரெடி. இது பாயாசமா களியான்னு எங்கள் அம்மா கேட்குறாங்க. இது பாயாசமாகவும் குடிச்சிக்கலாம், களியாகவும் சாப்பிட்டுக்கலாம். எஸ், நல்ல லிக்விடாக வேணும்னா நீங்கள் நிறையா பால் விட்டுக்கிட்டே இருக்கணும், ஏன்னா இது பால் வந்து உறிஞ்சிக்கிட்டே இருக்குது. ஓகே, நம்ம எப்படி செஞ்சாலும் சாமி அதை ஏற்றுக்குவாங்க.
நம்ம வாவ் ஹோமை ஸ்வீட்டாக ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக தொடங்கிட்டோம். இனிமேல் வரிசையாக vlogs எல்லாம் வந்துட்டே இருக்கும். தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இது எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாய். பாய்.